இன்னைக்கு வீடியோல வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப நாளைக்கு அப்புறமா ஒரு அவேர்னஸ் வீடியோ தான் இன்னைக்கு வந்து பார்க்க போறோம். ஸோ நீங்க வந்து லெசிபே யூசரா இருந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா லெசிபே அக்கௌண்ட்ல பே நோ பே லேட்டர்ல இது மாதிரி கிரெடிட் லிமிட் இருந்தது அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கும் நான் சொல்ற இந்த ஸ்கேம் வந்து கண்டிப்பா வர 100% வாய்ப்பு இருக்குது. ஸோ எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இது 2வது டைம் எனக்கு இந்த பிரச்சனை வந்து வந்திருக்குது. ஸோ அதை தான் உங்களுக்கு நான் ஒரு அவேர்னஸ்க்கு நான் இதை வந்து மேக் பண்றேன். நீங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் யாராவது வந்து லெசிபேல இது மாதிரி பே நோ பே லேட்டர் யூஸ் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. எந்த மாதிரியான கால்ஸ் வரும் அதோட நம்பர் டீடைல் எல்லாத்தையுமே உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். பார்த்து கொஞ்சம் அவேர்னஸா இருந்துக்கோங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நீங்க இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர்ற பெல் ஐகான்ஸ்ல ஆல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா நம்ம சேனல்ல வரக்கூடிய எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா லெசிபேல ஒரு பிக்கெஸ்டான ஸ்கேம் போகுது. அதாவது லெசிபே அப்ளிகேஷன் உள்ள கிடையாது. லெசிபேல வந்து பாத்தீங்கன்னா பே நோ பே லேட்டர் அப்படின்னு ஒரு கிரெடிட் லிமிட் வந்து கொடுக்குறாங்க. இந்த கிரெடிட் லிமிட்டை ஆட்டையை போடுறதுக்குனே ஒரு கும்பல் வந்து கிளம்பி இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து பிளிப்கார்ட்ல வந்து ஒரு வாட்டி ஏமாந்து கிட்டத்தட்ட 15,000 கிட்ட போயிருச்சு. அதை பத்தி நம்ம வந்து அவேர்னஸ் வீடியோ மேக் பண்ணிருந்தோம். அதே ஸ்கேம் தான். எப்படி வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு சில நம்பர் வந்து காமிக்கிறேன் லைவ் ப்ரூஃபா. இது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்த ஸ்கேம் கால்ஸ். இது வந்து பாத்தீங்கன்னா இதுல இன்டர்நேஷனல் கால்ஸ் அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா, இதுதான் அந்த ஃப்ராட் நம்பரு. இதே மாதிரி ஒரு இன்டர்நேஷனல் கால்ல லாஸ்ட் மந்த் எனக்கு இதே மாதிரி கால் வந்தது. இப்போ இதை நான் கிளிக் பண்றேன். எத்தனை வாட்டி கால் பண்ணியிருக்கான்னு பாருங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா 1 2 3 4 வாட்டி பிளாக்ல ஆயிருக்குது. ஒரு வாட்டி நானே வந்து கட் பண்ணி விட்டுருக்கேன். எனக்கு வந்து எந்த டைமுக்கு கால் பண்ணியிருக்கான்னு பாருங்க. இதுல வந்தது ஃபுல்லாவே ஃப்ராட் கால் தான். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பொட்டன்ஷியல் ஃப்ராட். இந்த கால் வந்து 12:06 வந்திருக்கு. இதை கட் பண்ண அடுத்த செகண்ட் மறுபடியும் ஒரு கால் இன்டர்நேஷனல் கால், அதுவும் 12:06. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சஸ்பெண்டட் ஸ்பேம் அப்படின்னு சொல்லி அதுவும் 12:06. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா 12:07 அடுத்த கால்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 12:08 அதே இன்டர்நேஷனல் கால் மறுபடியும் வந்திருக்கு. அதுக்கப்புறம் ஒரு கால் வந்திருக்குது, அதுவும் ஸ்கேம் கால் தான். அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் கால்னு ஒரு 3 இருக்கு பாருங்க. டோட்டலா இந்த மாதிரி நைட்டு 12 மணிக்கு போனை போட்டு உயிரை எடுக்கிறானுங்க. இவனுங்க எப்படி கால் பண்ணுவானுங்கன்னா இந்த மாதிரி நம்பர்ல இருந்து கால் வரும். தயவு செஞ்சு கால் வந்து எடுக்காதீங்க. எடுத்து அதை வந்து கட் பண்ணி விட்டுட்டு இமீடியட்டா பிளாக் லிஸ்ட்ல போட்டுருங்க. இல்லைன்னா இவன் என்ன தெரியுமா பண்றான், ஆல்ரெடி நம்ம பிளிப்கார்ட்ல ஏமாந்து அதே ஸ்டோரி தான். ஆல்ரெடி நம்ம ஒரு டைம் ஏமாந்து அந்த பணத்தை திருப்பி வாங்குறதுக்குள்ள நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வாங்கணும். ஸோ அதே கான்செப்டை இவனுங்க வந்து ஃபாலோ பண்றானுங்க. நமக்கு வந்து இந்த நம்பர்ல இருந்து கால் வரும். அட்டன் பண்ணது என்ன சொல்லுவானுங்க, நாங்க வந்துட்டு லெசிபேல இருந்து கால் பண்றோம், உங்களோட லெசிபே அக்கௌண்ட்ல இருந்து இல்லீகலா வேற யாரோ ஆர்டர் வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்றான். ஸோ இதை வந்து நீங்க தான் ஆர்டர் பிளேஸ் பண்ணீங்க அப்படின்னா 1 ப்ரெஸ் பண்ணுங்க, இல்லை நான் வந்து ஆர்டர் பிளேஸ் பண்ணலை அப்படின்னா 2 ப்ரெஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவான். நீங்களும் 2 ப்ரெஸ் பண்ணுவீங்க. அடுத்தது என்ன சொல்லுவான்னா, அப்போ அந்த ஆர்டர் நீங்க பண்ணலை அப்படின்னா அந்த ஆர்டரை கேன்சல் பண்றதுக்கு இமீடியட்டா கேன்சல் பண்ணுங்க. கேன்சல் பண்றதுக்கு நம்பர் 1 அமுக்குங்க. நீங்க 1 அமுக்குனதுமே இன்ஸ்டண்டா உங்களுக்கு வந்து ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை வந்து என்ட்ரு பண்ண சொல்லும். ஆன் கால்ல வந்து ஜஸ்ட் டிஸ்பிளேல தான் அந்த ஓடிபி என்ட்ரு பண்ண சொல்லுவான். என்ட்ரு பண்ண அடுத்த செகண்ட் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களோட லெசிபே அக்கௌண்ட்ல உள்ள பணத்தை மொத்தத்தையுமே ஆட்டையை போட்டுருவானுங்க. இந்த கான்செப்ட்ல தான் எனக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பிளிப்கார்ட்ல நடந்துச்சு. பிளிப்கார்ட்ல எனக்கு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 90,000 ரூபாய் கிரெடிட் லிமிட் வந்து கொடுத்துருதான். இதே மாதிரி தான் என்னோட அக்கௌண்ட்டை யாரோ ஹேக் பண்ணி என்னோட அக்கௌண்ட்ல ஆர்டர் பிளேஸ் பண்ணிருக்காங்கன்னு சொல்லுதான். நான் இன்ஸ்டன்டா உள்ள போய் செக் பண்ணேன். எனக்கு அப்படி எந்த ஆர்டரும் பிளேஸ் ஆகல. இருந்தாலும் நான் என்ன நினைச்சேன், ஒருவேளை இதுல இருந்து காசு டெபிட்டட் பண்ணல போல அப்படின்னு நினைச்சிட்டு நானும் ஓடிபி ஒரு டைம் என்ட்ரு பண்ணேன். அப்படி என்ட்ரு பண்ணதுக்கு தான் ஒரு டைம் என்ட்ரு பண்ணதுக்கு 15,000 ரூபாய் என் அக்கௌண்ட்ல இருந்து ஆட்டையை போட்டானுங்க. ஸோ அதுக்கப்புறம் அங்கே இங்கே போராடி தான் கடைசியில் ஒரு வழியாக அந்த பணத்தை நான் வாங்கிட்டேன். ஸோ எனக்கு முடிஞ்சது, நான் வாங்கிட்டேன். பட் நம்மளோட சப்ஸ்கிரைபர் அண்ட் வியூவர்ஸ் அந்த அளவுக்கு இவங்களுக்கு இதை பற்றின விவரம் தெரியல அப்படின்னா இந்த பணம் கோயிந்தா தான். இந்த பணத்தை மொத்தமாக ஆட்டையை போட்டுருவோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் கையில் இருந்து வட்டி வந்து கட்டுற மாதிரி இருக்கும். இந்த கடன் ஃபுல்லாக நீங்கள் தான் கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த கால் வந்து யாருக்கெல்லாம் வருது அப்படின்னா இது மாதிரி லெசிபேல பே நோ பே லேட்டர் வச்சிருக்கிற பர்சனுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி ஸ்கேம் கால் ஃபுல்லாவே வந்து வருது. இதை தயவு செஞ்சு உங்களுக்கு இந்த மாதிரி இன்டர்நேஷனல் கால் வருது, லெசிபேல இருந்து கால், அப்படி லெசிபேன்னு தான் ஃபர்ஸ்ட் சொல்லுவோம், அப்படி சொன்னாலே கட் பண்ணிட்டு இன்ஸ்டன்டா பிளாக்ல போட்டுருங்க. பிளாக்ல போட்ட அடுத்த செகண்ட் எத்தனை கால் வந்து வருதுன்னு மட்டும் பாருங்க. இதில் பிளாக் லிஸ்ட்ல போனதுக்கு அப்புறமா டக்குன்னு எத்தனை கால் பண்ணியிருக்கான் பாருங்க. இத்தனை வாட்டி ட்ரை பண்ணிருக்கான். இதே கால் நமக்கு போன மாசத்துலயும் வந்தது. அப்பவுமே நான் வந்து பாத்தீங்கன்னா உசாராவி இதை வந்து பிளாக் லிஸ்ட்ல போட்டேன். இப்போ வேற நம்பர்ல இருந்து அதோட விடமாட்டான பாருங்க. இது எல்லாமே அதுல இருந்து வந்த கால்ஸ் தான். கண்டினியூஸா கால் பண்ணி உயிர் எடுப்பானுங்க.
தயவு செஞ்சு ஓடிபி வந்து நம்ம ஆன் கால்ல பேசிக்கிட்டு இருக்கும்போது கூட நீங்க என்டர் பண்ணாதீங்க. அப்படி என்டர் பண்ணா கூட உங்களோட அக்கௌண்ட்ல இருந்து ஆட்டை போடுவான். இது வந்து இந்த அக்கௌண்ட்டுக்கு மட்டும் இல்ல. நீங்க வந்து ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா Flipkartல இந்த ஸ்கேம் போயிட்டு இருக்குது. இப்போ Flipkartல பே நோ பே லேட்டர் அதனால தான் பிளாக் பண்ணிட்டாங்களா என்னன்னு தெரியல. நிறைய பேர் பிளாக் ஆயிருச்சு, அது வந்து யூஸ் பண்ண முடியல அப்படின்னு சொன்னாங்க. இன்னும் அமேசான்ல பே நோ பே லேட்டர் அப்படிங்கிற ஒண்ணு வந்து இருக்குது. அமேசான்லயும் இந்த பிரச்சனை வரும். தயவு செஞ்சு பே நோ பே லேட்டர் அப்படிங்கிற ஒண்ணு இருக்குது அப்படின்னா அது ரிலேட்டடா ஓடிபி ஏதாவது இது மாதிரி கேட்கறாங்க, உங்க அக்கௌண்ட்ல ஆர்டர் ஏதாவது அன்வான்டா பிளேஸ் ஆயிருக்கு, வேற யாராவது இல்லீகல் பர்சன் வந்து ஹேக் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்றாங்க அப்படின்னா அதை எதையுமே நம்பாதீங்க. உங்க அக்கௌண்ட்டை போய் செக் பண்ணுங்க, கரெக்டா இருக்குதுன்னா அந்த கால்ஸை பூரா அவாய்ட் பண்ணிக்கோங்க. இது மாதிரி நீங்க வந்து ஓடிபியை வந்து ஆன் கால்ல என்டர் பண்ணா கூட உங்க பணம் மொத்தமும் போயிடும். ஸோ இது மாதிரி ஆல்ரெடி எனக்கு நடந்திருக்கு. அதனால தான் உங்களுக்கு அவேர்னஸ்க்கு நான் இதை வந்து மேக் பண்றேன். ஸோ முடிஞ்ச வரைக்கும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் யாராவது லெசிபே யூசர், அமேசான் பே நோ பே லேட்டர், Flipkart பே நோ பே லேட்டர் இந்த மாதிரி பே நோ பே லேட்டர்லாம் வச்சிருக்காங்க அப்படின்னா அவங்க கிட்ட சொல்லுங்க. இது மாதிரி உங்களுக்கு ஏதாவது அன்வான்டா பொருள் ஏதாவது ஆர்டர் ஆயிருக்கு அப்படின்னு சொன்னா நம்பாதீங்க, ஓடிபியை ஷேர் பண்ணாதீங்கன்னு சொல்லுங்க. ஓடிபியை வந்து எந்த சுச்சுவேஷன்லையும் யாருக்கிட்டையுமே ஷேர் பண்ணாதீங்க. எப்போ வேணாலும் உங்க பணத்துக்கு ஆபத்து வரலாம். ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல வந்தது. ஸோ எனக்கு இது வந்து 2வது அட்டெம்ப்ட் நடந்திருக்குது. ஆனாலும் நான் வந்து எதுவுமே ஷேர் பண்ணல. என் அக்கௌண்ட்ல எதுவுமே அந்த மாதிரி நடக்கவும் இல்லை. ஆனா இப்படி சொல்லி தான் நம்ம பணத்தை ஆட்டை போடுறானுங்க. நீங்க தான் ஓடிபி கொடுப்பீங்க, உங்க கையில இருந்து ஓடிபியை வாங்கி தான் ஆட்டையும் போடுறான். உஷாரா இருந்துக்கோங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண இந்த அப்டேட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.